ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசியில் நம்ம எடுத்திருக்க நீடில் சைஸுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எப்படி தொடர்ச்சியாக போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்து சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து தங்கூசியை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பாருங்கள். தங்கூசியில் வந்து முடிச்சு போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கிளாத்தில் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அது உருவிட்டு மேலே வந்துடும். அதனால நம்ம நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணி முடிச்சு போடும்போது அந்த முடிச்சு நல்லா பெருசாகவும் இருக்கும். உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால மேலே வந்துட்டு வராது. அதனால் நம்ம நார்மல் த்ரெட்டையும் தங்கூசியும் ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடுறோம். முடிச்சு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிச்சு போட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து அந்த தங்கூசியை போட்டு அடியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது நீங்கள் அப்படியே வச்சுட்டு போடும் போது சிக்காயிடும் நூல். அதனால் ஏதோ ஒரு வேஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கீழே வச்சுருங்க. வச்சுட்டு நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அயன் நீடில் வந்து அந்த நீடிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களோட நீடிலுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு அந்த லைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது போடுறதுக்கு. ஜர்தோசியை பொறுத்த மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிங்கன்னா தான் வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நூல் எப்படி எடுக்கிறோன்றதே தெரியாமலே நம்ம போட போகிறோம். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களோட நீடில் வந்து ரொம்ப சாய்க்காமல் 90 டிகிரி சைஸில் தான் நீங்கள் வந்து போடணும். எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எடுத்திருக்க அந்த ஜர்தோசியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் உங்களோட நீடியில் வந்து கீழ் பார்த்த மாதிரி குத்துவீங்க. குத்திட்டு அங்கேருந்து நூல் எடுக்கும் போது அந்த ஜர்தோசி பக்கத்தில் வரும்போதே நீங்கள் வந்து உங்களோட நீடியில் டர்ன் பண்ணி திருப்பி உள்ளுக்குள்ளேயே அந்த ஊசியை வந்து நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் கையில் பிடிச்சிருக்க நூலை வச்சு தான் உங்களுக்கு எடுக்கிறது, நம்ம நூலை விட்டுட்டோமா எடுக்கிறோமான்றதே உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. கிட்டக்க வரும்போதே திருப்பிடுங்க. உங்களோட த்ரெட்டும் உங்கள் துணியும் நீங்கள் கீழேருந்து நூல் எடுக்கும் போது அந்த துணி பக்கத்தில் வரும்போதே நீங்கள் வந்து ஊசியை டர்ன் பண்ணி திருப்பி எடுத்திங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி நீங்கள் தங்கூசி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஜர்தோசி போட ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டாக இருந்துச்சுன்னா பிரிஞ்சு வரும், கஷ்டமாக இருக்கும். இதில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் இருக்காது. போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது நிறைய கொடி பேட்டர்னுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளவரெல்லாம் போடுறீங்கன்னா அந்த ஃப்ளவரை சுற்றி போடுறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வளைவாக கர்வ் மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். இப்போ நம்ம ஜர்தோசியில் ஜிக்ஜாக் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிருங்க. பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக ஜர்தோசியில் எப்படி நம்ம ஜிக்ஜாக் போடுறதுன்னு பாருங்கள். எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேயும் வந்துட்டு நூல் எடுக்கும் போது ஊசியை ரொம்ப சாய்க்காமல் ஃபஸ்ட்டு ஜர்தோசி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த பாயிண்ட் வரும்போது அங்கே வளைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஊசியை கீழ்ப்பக்கம் கொடுத்து நூல் மாட்டி மேலே எடுக்கும் போது அந்த துணி கிட்ட வரும்போதே நீங்கள் ஊசியோட முனையை திருப்பி எடுத்துருங்க. எடுக்கும் போது நீங்கள் அந்த நூல் மேலே வருது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி கீழே கொடுக்குற நூலையும் ரொம்ப லூஸ் விடாமல் லைட்டாக கொடுத்து நீங்கள் மேலே எடுக்கும் போது உங்களுக்கு நூல் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப இழுத்துடாதீங்க. இழுத்திங்கன்னா ஜர்தோசி வந்து பிச்சுக்கும். கரெக்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடி மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.